நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 17/12/2024 மார்கழி மாதம் 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. துதிகை திதி பகல் 10:56 வரை, பின்பு தேய்பிறை திருத்திகை, புனர்பூச நட்சத்திரம் இரவு 12:44 வரை, பின்பு பூச நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம். ராகு காலம் மதியம் 3 முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை. இன்றைய சுப ஓரைகள் காலை 8 முதல் 9 வரை, மதியம் 12 முதல் 1 வரை, மாலை 4:30 முதல் 5 வரை, இரவு 7 முதல் 8 வரை, பின்பு இரவு 10 முதல் 12 வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3இல் சந்திரன், 9இல் சூரியன், 10இல் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் எல்லா வகையிலும் ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டு. குடும்பத்தில் புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. பங்காளியிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் குறையும். தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. சக ஊழியர்களால் இருந்து வந்த இடையூறுகள் எல்லாம் தற்போது குறையும். மேலும் பலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3இல் செவ்வாய், லாபஸ்தானத்தில் ராகு சஞ்சரிப்பதால் ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எந்த ஒரு செயலிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். குறிப்பாக கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து செல்வது நல்லது. பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும் என்பதால் ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் சின்ன சின்ன நெருக்கடிகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் என்பதால் சூழ்நிலைக்கு தகுந்தவாறு நிதானத்தோடு செயல்படுவது, கூட்டாளிகளை சற்று அனுசரித்து செல்வது மிக மிக நல்லது. தொழில் தொடர்பான கணக்கு வழக்குகளை சரியான முறையில் பராமரிப்பது மிக மிக உத்தமம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அதிகாரியிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் உங்கள் பணியில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன், 9இல் சனி சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக பண வரவுகள் சாதகமாக இருந்து குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். குரு வக்கரகதியில் இருப்பதால் பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டு. குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உறவினர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் குறையும். தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். குறிப்பாக சந்தை சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டாகும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு சிறப்பாக இருப்பதால் கடினமான பணியை கூட சுலபமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது கடந்த காலங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தற்போது உங்களுக்கு குறைந்து ஒரு சில சாதகமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிகவும் சிறப்பு. கடக ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் செவ்வாய், 12இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் நிதானத்தோடு செயல்பட வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும் என்பதால் எதிலும் சற்று சிக்கனத்தோடு இருக்க வேண்டும். ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது. குறிப்பாக ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும்.
உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருப்பது உத்தமம். குறிப்பாக இரவு நேர பயணங்களை தள்ளி வைப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் தற்போது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டால் விரைவில் ஒரு சில நல்ல அனுகூலத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்கள் பிறர் விஷயத்தில் தலையிடாமல் உங்கள் பணியில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டும். இன்றைய நாளில் பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சந்திரன், 4இல் புதன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். குரு பகவான் தற்போது வக்ரகதியில் இருப்பதால் உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு அமைப்பானது இருக்கிறது. நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றுவீர்கள். பண வரவுகள் திருப்திகரமாக இருப்பதால் நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பொருளாதார பிரச்சனைகள் எல்லாம் குறையக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் கூட ஓரளவுக்கு குறைந்து எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல மாற்றங்கள் ஏற்படும். ஒரு பெரிய இடத்து நட்பு கிடைப்பதால் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. குறிப்பாக மற்றவர்கள் உங்கள் மீது கூறிய பழிச்சொற்கள் எல்லாம் தற்போது விலகுவதால் மன நிம்மதி ஏற்படும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு துர்க்கை வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10இல் சந்திரன், 11இல் செவ்வாய் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். இருக்கும் இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் சந்தை சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் நல்ல ஒரு வளர்ச்சியினை நீங்கள் பெறுவீர்கள். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது அதிகாரிகளுடைய ஆதரவு சிறப்பாக இருப்பதால் கடினமான பணியை கூட சுலபமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. சக ஊழியர்களிடம் பேசுகின்ற பொழுது சற்று பொறுமையோடு இருப்பது, அம்மன் வழிபாடு, துர்க்கை வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. இன்றைய நாளில் நிதானத்தை கடைபிடிப்பது மிகவும் சிறப்பு. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3இல் சூரியன், 9இல் சந்திரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். பிள்ளைகள் வழியில் ஒரு சில சாதகமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கும். புதிய யுக்திகளை பயன்படுத்தி தொழிலை அபிவிருத்தி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. தொழில் ரீதியாக இருந்த சட்ட சிக்கல்கள் எல்லாம் கூட இருந்த இடம் தெரியாமல் மறையும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மற்றவர்களால் முடிக்க முடியாத பணியை கூட நீங்கள் தலையிட்டு சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் சூரியன், 4இல் சனி, 8இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் நிதானத்தோடு செயல்பட வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். இன்று நாள் முழுவதும் உங்களுக்கு சந்திராசிரமம் இருப்பதால் எந்த ஒரு காரியத்திலும் சிந்தித்து செயல்பட வேண்டும். நீங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்றாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் தேவையற்ற இடையூறுகள் காரணமாக மன அமைதி குறைவு ஏற்படலாம். அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களை தற்காலிகமாக தள்ளி வைப்பது, தவிர்ப்பது மிக மிக நல்லது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் சற்று பொறுமையோடு இருப்பது, அதிகாரியிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருப்பது மிக மிக நல்லது. குறிப்பாக உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்றைய நாளில் பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சமசத்தமஸ்தானமான 7இல் சந்திரன், குரு வக்ரகதியில் இருப்பது அற்புதமான அமைப்பாகும். பண வரவுகள் சாதகமாக இருக்கும்.
உங்கள் உழைப்புக்கான பலனை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். உடல் ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் ஓரளவுக்கு விலகக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். மறைமுக எதிர்ப்புகள் குறையும். வேலைக்கு செல்பவர்களுக்கு நல்ல பலன்களை அடையக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. விரும்பிய இடமாற்றங்கள் கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படும். இன்றைய நாளில் பல்வேறு வளமான பலன்களை நீங்கள் பெறுவீர்கள் என்றாலும் இன்று மாலை 6:45 பிறகு குறிப்பாக உங்களுக்கு சந்திரன் 8ஆம் வீட்டுக்கு செல்வதால், சந்திராஷ்டமம் மாலை நேரத்தில் தொடங்குவதால் இரவு நேரத்தில் சற்று நிதானத்தோடு இருப்பது, பொறுமையோடு இருப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது, இரவு நேர பயணங்களை தள்ளி வைப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் புதன், 6இல் சந்திரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் நல்லதாக பேசினாலும் அதனை மற்றவர்கள் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நேரமாக தற்போதைய நாட்கள் இருப்பதால் நீங்கள் சற்று நிதானத்தோடு இருப்பது, முன்கோபத்தை குறைத்து கொள்வது, கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து செல்வது மிகவும் நல்லது. தொழில் வியாபாரத்தில் உடனிருப்பவர்களை அனுசரித்து சென்றால் ஒரு சில ஆதாயத்தை அடைய முடியும். வேலைக்கு செல்பவர்கள் நிதானத்தோடு இருந்தால் ஒரு வளமான பலன்களை பெறலாம். அதிகாரியிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருப்பது மிகவும் நல்லது. இன்றைய நாளில் அனுகூலங்களை நீங்கள் பெறுவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் செவ்வாய், லாபஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். சந்திரன் 5ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு இருந்து வந்த தேவையற்ற அலைச்சல், டென்ஷன் போன்றவை குறைந்து ஒரு வளமான பலன்கள் ஏற்படும். நெருங்கியவர்கள் ஆதரவு மிக சிறப்பாக இருக்கும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்ச்சிகள் நடக்கும். உடல் ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் ஓரளவுக்கு விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும். தொழில் வளர்ச்சிக்காக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கடந்த கால நெருக்கடிகள் எல்லாம் ஓரளவுக்கு விலகி ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் 10இல் சூரியன், 11இல் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். வேலை பளு இருந்தாலும் அதற்கான ஆதாயங்கள் கிடைக்கும். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். மனைவி பிள்ளைகளிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் மறையும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். தொழில் வியாபாரத்தில் வேலையாட்களை நம்பாமல் எதிலும் நீங்கள் நேரடியாக தலையிட்டு செயல்பட்டால் அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது சின்ன சின்ன நெருக்கடிகள் இருந்தாலும் உங்களின் தனித்திறமை காரணமாக எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு கால பைரவரை வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.